இப்போ நம்ம பானங்களை பற்றி பார்க்கலாமா? பானம் இப்போ உங்கள் வீட்டில் சார், உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 50 கரும்பு போடுங்க சார். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் ஆலைக்கு அனுப்ப முடியும்? 50லாம் வாங்க மாட்டேன், 2 ஏக்கர் போட்டாலே வாங்க மாட்டேறாங்க சார் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் நான் ஆலைக்காக கரும்பு போட சொல்லிங்க, உங்களுக்காக கரும்பு போட சொல்கிறேன். கரும்புலேருந்து ஜூஸ் எடுக்கிறது தெரியும், அதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கரும்பு ஜூஸ் எடுத்துங்க. கரும்பு ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு 1000 ml, அதாவது 1 லிட்டர் எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைங்க, சரிங்களா? அந்த 1000 ml வந்து 400 ml வரும். அந்த அளவுக்கு கொதிக்க வைங்க. அந்த அளவுக்கு இந்த 400 ml-க்கு கீழே 200 ml 160 ml ஆச்சுன்னா வெல்லமாக ஆகிடும். நீங்கள் அங்கே போகாதீங்க, 400லேயே நின்றுடுங்க. அந்த இடத்துல கொதிக்கிட்டு இருக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. இப்போ இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியிலேருந்து சாறு எடுக்க நான் சொல்லிக் கொடுக்கணுமா உங்களுக்கு? இஞ்சியை நசுக்கினீங்கன்னா சாறு வந்துடும். இஞ்சியை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா சாறு வந்துடும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க. ஸோ இஞ்சி சாறு 200 ml எடுத்துங்க. இஞ்சி சாறு 200 ml எடுத்துங்க. இந்த இஞ்சி சாறை இந்த 400 ml கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதை பெருசு பண்ணிவிட்டு திருப்பி இந்த இஞ்சி சாறை விட்டு நல்லா 2 கொதி புழுன்னு வரும். 2 கொதி வர்ற அளவுக்கு பண்ணுங்க. ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் 200 ml எலுமிச்சை சாறு எடுத்துங்க, சரிங்களா? எவ்வளோ எலுமிச்சம்பழம்லாம் கணக்கு இல்லை, சாறு 200 ml. ஓகேவா? இந்த 3 இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பாத்திரத்தை கீழே வச்சுருங்க, இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் இந்த எலுமிச்சை சாறை ஊற்றுங்க. எலுமிச்சை சாறை காய்ச்சினீங்கன்னா கசந்துடும், சரிங்களா? என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எலுமிச்சங்க சூட்டில் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா எலுமிச்சையினால் சிலக்கூடிய அந்த கரகரப்பு வர்றது கூட நின்றுடும், ஆனால் கசந்து போகாது. இதுக்கு பேர் அற்புதமான ஒரு பானமாக இருக்கும் சார். இப்போ 200 ml நெருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் தராசுலாம் இல்லைங்களே, அளவுலாம் இல்லைங்களே, வருத்தப்படாதீங்க. உங்கள் நாக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. என்ன வேணாலும் சேர்த்துங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துங்க. இப்போ சேர்க்க வேண்டிய பொருள் கரும்பு சாறு, இஞ்சி, எலுமிச்சை சாறு. இந்த 3ம் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி சேருதோ அதை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய ஒரே ஒரு சொட்டு எடுத்து உங்கள் குழந்தை நாக்கில் வச்சிங்கன்னா அப்படி சாப்பிடும், டக்குன்னு சாப்பிடும். அதுதான் நல்ல தரமானன்னு அர்த்தம். அதில் எவ்வளவு தண்ணி விட்டால் அதே டேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கோல்டு வேணுன்னா கோல்டாக சாப்பிட்லாம், ஹாட்டு வேணுன்னா ஹாட்டாக சாப்பிட்லாம். இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான கூல் ட்ரிங்கு, ஹாட் ட்ரிங்கு சொல்லித்தரப்பட்டோமா? நன்றி.